பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உயர்வுக்கு காரணம் நம்முடைய நண்பர்கள் அல்ல, நம்முடைய சத்துருக்கள். ஆமென். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் இல்லாவிட்டால் நாம் உயர்வான நிலைமைக்கு வர முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அவனுடைய உயர்வை குறித்து பேசுகிறார். அவனுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். அவனை கொண்டு தேவன் செய்ய போற திட்டத்தை சொல்லுகிறார். யோசேப்பு அதை தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லுகிறார், நம்முடைய வீட்டாளுக்கு சொல்லுகிறார். அதன் நிமித்தம் அவனுடைய தரிசனத்துக்கு எதிராக அவனுடைய சகோதரர்கள் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய அந்த தரிசனம் எப்படி நிறைவேறும், எப்படி நடக்கும் என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். யோசேப்பை குறித்து ஒரு பரியாசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். நமக்கு எது தெரிஞ்ச கதை தான். அவனுக்கு சொல்லுகிறார்கள், பட்டை பேரை வைக்கிறார்கள். யோசேப்பு அவர்களை தேடி போறான், அவர்களுக்கு உணவு கொண்டு போறான், தேடி போகிறான், பல இடத்தில் விசாரித்து கொண்டு போகிறான். வனாந்தரத்திலே அவர்களை கண்டுபிடிக்கிறான். பாருங்க, அவன் தூரத்தில் வரும் பொழுதே யோசேப்பை பார்த்து அவனுடைய சகோதரர்கள் சொல்லுகிறதான் வாரான், சொப்பனக்காரன். இந்த சொப்பனக்காரன் வாரான். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி நிறைவேறுகிறது என்று நான் பார்ப்போம் என்று சொல்ல பாருங்க. நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், அங்கே 19ஆம் வசனம் 20ஆம் வசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். யோசேப்பு தூரத்தில் வருவதை கண்ட உடனே அவர்கள் ஒருவர் பார்த்து நோக்கி, 19ஆம் வசனம், ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். ஒரு பட்டை பேர் வச்சுட்டான் பாருங்க. ஒரு அவனை பாருங்க, இன்றைக்கு நம்ம ஃபேஸ்புக்கில் சோசியல் மீடியாவில் ஒருவரை போட்டு அப்படி மீம்ஸ் போடுவாங்க தானே, அப்படி கேவலப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேச அவனுடைய சகோதரர்கள் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? வாரான் சொப்பனக்காரன். அது மாத்திரமல்ல, நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். பாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம். பாருங்க, அவர்கள் சகோதரர்கள், ஆனால் எரிச்சல், பொறாமைகள். அதனால அவன் மேல அவர்கள் பொறாமை கொண்டார்கள். பொறாமையினால எல்லாம் செய்கிறார்கள். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில தேவனை உயர்த்தும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில் தேவனை உயர்வான நிலைமைக்கு கொண்டு வரும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில் தேவ திட்டங்கள் நிறைவேறும் பொழுது, அதை உடைக்கும்படியாக, அதை பலவீனப்படுத்தும்படியாக மனுஷர்கள் எழும்பலாம். நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உனக்கு குறித்ததை உன்னை கொண்டு நிறைவேற்றியே தீருவார். உன்னை கொண்டு நிறைவேற்றியே தீருவார். சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் உன்னை கொண்டு அவர் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். யோசேப்புடைய சகோதரர்கள் அவனுக்கு சொப்பனக்காரர்கள் என்று சொல்லி அவன் மேலே எரிச்சல், பொறாமை கொண்டு அவனை அழிக்க பார்க்கிறார்கள். அவனை அழிக்கிற மாத்திரமல்ல, தேவன் அவனுக்கு கொடுத்த தேவ திட்டம் எப்படி நிறைவேறும் என்று சவால் விடுகிறார்கள். இந்த காலையில் வந்து சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில
தேவனுடைய திட்டம் நிறைவேறும். ஆமென். பாருங்க, எவ்வளவு பிரச்சனை அவனுக்கு வந்தது, ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய காரியம் வெற்றிகரமாக இருந்தது. ஆமென். அவன் ஆண்டவருக்குள்ள இருந்தபடினாலே, கர்த்தரோடு கூட இருந்தபடினாலே அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக வெற்றிகரமாக இருந்தது. ஆமென். 39ஆம் அதிகாரத்தில் நான் பார்ப்போம் என்று சொன்னால், யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாளிக்கு அதிபதியுமான போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தில் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்து விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆங்கில வேதாம் சொல்லு, Lord with Joseph and he was a prosperous and successful man. ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, அவன் ஒரு செழிப்புள்ளவனாக வெற்றி உள்ளவனாய் காணப்பட்டான். ஆமென். இந்த காலவெளியிலே உன்னுடைய வெற்றிக்கும் உன்னுடைய செழிப்புக்கும் காரணம் உன்னுடைய நண்பர்கள் அல்ல, உன்னுடைய சத்துருக்கள். உன்னுடைய சத்துருக்கள் மறந்து விடக்கூடாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை கொண்டு தேவன் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். உங்களுக்கு எதிராக மனுஷர்கள் எழும்பலாம், பொறாமை கொள்ளலாம். அநேக இடங்களை பார்க்கிறோம். ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஈசாக்கு வர வர விருத்தி அடைகிறான், செழிப்புள்ளவனாக மாறுகிறான், வெற்றி உள்ளவனாக மாறுகிறான். அவருடைய காரியம் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். எல்லாம் வெற்றிகரமாக இருக்குது. அவன் மேலே பொறாமை கொள்ளுகிறார்கள். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டு. அவனை சொல்லுகிறார்கள், நீ எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அவனை கலைக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள், கலைத்து விடுகிறார்கள். அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று சில அவனை துரத்தி விடுகிறார்கள். நீங்க வாட்சிங்களா தெரியும், ஆதியாகமம் 28 ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததுனால ஆமென், அவன் அந்த தேசத்திலே ஒரு பெரிய பெரிய காரியங்களை அவன் காண்கிறான். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஈசாக்குடைய வாழ்க்கையில அந்த வெற்றியை காண்கிறோம். 26ஆம் அதிகாரத்தில் துரத்தி விடுகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், ஏற்று போன இங்கே இரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குன்னு சொன்னான். அவனுடைய என்னுடைய திட்டம், என்னுடைய காரியம் உனக்கு கூட நடைபெறும் என்று சொன்னான். ஈசாக்கு தேவ திட்டத்துக்கு தனி ஒப்பு கொடுத்தபடினால கர்த்தர் அவன் ஆசீர்வதிச்சார். அவன் மேலே பொறாமை கொண்டார், அவனை துரத்தினார், இருக்கக்கூடாது. ஆனால் அதே இடத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வாதம் உள்ளவனாக மாத்திரமில்லை, அவனை துரத்தி விட்டவர்களே அவனிடத்தில் வரும்படியாக கர்த்தர் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதித்தார். இந்த காலம் நான் வந்து சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்களா? உங்களை விமர்சனம் பண்ணுகிறவர்கள், உங்களை கேலி பண்ணுகிறவர்கள், உங்களை உதாசீனம் பண்ணுகிறவர்கள், உங்களை திரட்ட வேண்டும் நினைக்கிறவர்கள், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற விசுவாசத்தோடு கூட இருங்க. உங்களுடைய வாழ்க்கை உயரும். ஆமென். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லுகிறேன், கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு சின்ன ஒரு கோட்டையில் போடும்படியாக இதில் போட்டு ஒரு சென்று ஒரு தடியை நாட்டி கொண்டிருந்த பொழுது எதிர்த்து வந்தார்கள். புறஜாதிகள் அல்ல, ஊழியர்கள் வந்தார்கள். போலீஸில் கொண்டு கொடுப்பேன் சொன்னார்கள். எவ்வளவு இடைஞ்சல் பண்ணினார்கள், கலைத்து விட்டார்கள், அவமானப்படுத்தினார்கள். நான் அதுதான் அடிக்கடி சொல்றதை, என்னுடைய உயர்வுக்கு காரணம் மற்றவர்களுக்கு உதவியோ காரியங்கள் அல்ல, எனக்கு எதிராக செயல்பட்டவர்கள், எனக்கு எதிராக எழும்பினவர்கள், என்னை அவமானப்படுத்தினவர்கள். ஆமென். நாம் அவர்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நமக்கு எதிராக செயல்படுவர்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் அப்படி இருப்பதனால தான் நாங்கள் உயர முடியும். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் இருக்கலாம், உனக்கு எதிரானவர்கள் இருக்கலாம், விமர்சனம் பண்ணுவர்கள் இருக்கலாம், உன்னை கேலி பண்ணுகிறவர்கள், உன்னை அவமானப்படுத்துவர்கள் இருக்கலாம், உனக்கு எதிராக கூட்டம் கூடி செயல்படுவர்கள் இருக்கலாம்.
கர்த்தனோடு கூட இருக்கிறார். உன்னை கொண்டு அவர் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவார். உற்சாகமாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமுள்ள பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே இந்த காலையில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறபடியாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பினாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிற சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு கூடாகவே நீர் எங்களை உயர்த்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறபடியாலே ஸ்தோத்திரம். இந்த காலையில் யார் யார் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, ஆண்டவரே, விமர்சனங்கள், ஆண்டவரே அவச்சொல்லுகள், ஆண்டவரே, அவமானங்களோடு கூட யார் இருக்கிறார்களோ நீர் அவருடைய வாழ்க்கையிலே அவர்களை உயர்த்துகிற வல்லமுள்ள நல்ல தகப்பன். ஆண்டவரே, இந்த செய்தி அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி இதை ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். மீண்டும் நாளை காலை இன்னொரு மெசேஜில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆமென். தேங்க்யூ.